வணக்கம். வெல்கம் டு யோக தந்திராஸ். ஆமாம், இனிமேல் பார்த்திங்கன்னா சுவாரஸ்யமான ஷார்ட் அண்ட் ஸ்வீட் வீடியோஸ்க்கு போயிடுவோம். இனிமேல் இப்போ முதல்ல பிரச்சனை நம்ம பேசுகிறோம். யூஸ்ஃபுல்லாக ப்ராப்ளங்க, ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தம், டென்ஷன், பிரச்சனைன்னு ஓடிக்கிட்டே இருக்கோம் பாருங்கள். நம்ம இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வர்றது? ஏன்னா தந்திரா எப்போயுமே எளிமையான வழியை தானே சொல்லும், இல்லைங்களா? ரொம்ப எளிமையான வழி. சரி, பிரச்சனைனா என்னன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்குவோம். மனம் ஏற்றுக்கொள்ளாததுக்கு பெயர் மட்டும்தான் பிரச்சனை. திரும்பவும் சொல்கிறேன், மனம் எதை ஏற்கவில்லையோ, எந்த ஒரு இன்சிடெண்ட்டை ஏற்றுக்கலையோ அதுக்கு பேர் தான் பிரச்சனை. நடந்து முடிஞ்சிருக்கும் ஒரு செயல், அந்த செயல் உங்கள் மனம் அல்லது என்னோடய மனம் அதை ஏற்றுக்கொள்ளாத பொழுது அதுக்கு பெயர் பிரச்சனை. அதை மனம் ஏற்றுக்கொண்டால் அதுக்கு அந்த இடத்துல பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு தெரியும், ஒரு காரில் எங்கிட்ட ஆக்சிடெண்ட் ஆகுது, இடிச்சிடுறோம், இல்லை நல்ல வேலைக்கு இடிக்காமல் தப்பித்தோம் அப்படின்னா, நல்ல வேலைக்குப்பா இடிக்கலை, இல்லை சின்னதாக ஒரு ஸ்க்ராட்சோட போயிடுச்சு, மனசு ஏற்றுக்குது. அதுவே பார்த்தீங்கன்னா 40 லட்ச ரூபா காரு சின்ன ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சுன்னா அதை மனசு ஏற்றுக்கலைன்னா அங்கே டென்ஷன் உருவாகுது, இல்லையா? அது மாதிரி தான் மனம் ஏற்றுக்கிடணும். மனம் ஏற்றுக்குச்சுன்னா அந்த இடத்துல பிரச்சனை இல்லை. மனம் ஏற்றுக்கொள்ளாத போது மட்டும்தான் பிரச்சனை. அதை நம்ம எப்படி சொல்லாங்கன்னா சேலஞ்சுன்னு வச்சுக்கோ. இனிமேல் பிரச்சனைன்னு கூட சொல்ல வேண்டியதில்லை, சேலஞ்ச். ஏன்னா மனம் ஏற்றுக்கிடுச்சுன்னா அந்த இடத்துல பிரச்சனை இல்லாதனால. ஆமாங்க, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களோட பிரச்சனை என்ன? சரி, இப்போ மனம் ஏற்றுக்குச்சு, பிரச்சனை முடிஞ்சாங்க? முடியல. அடுத்து வாட் நெக்ஸ்ட்? என்ன பண்ணணும் அடுத்து? ஒரு பிரச்சனைன்னு சொல்லி நம்ம நினச்சிட்டோம், மனசு அதை ஏற்றுக்கல. சரி, இப்போ அதை ஒரு வழியாக ஏற்றுக்குச்சு, சரி இதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பிரச்சனை முடிஞ்சானா எஸ், 50% பிரச்சனை முடிஞ்சிருச்சு. இனி அடுத்து வாட் நெக்ஸ்ட்? என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் பார்த்து யோசித்து அதற்குரிய செயல்களில் இறங்கினோம் என்றால் நம்ம அந்த பிரச்சனையில் அந்த சேலஞ்சை ஈஸியாக கடந்துடலாம். மேபி அதாவது பார்த்திங்கன்னா ஷார்ட் டேர்மாக இருக்கலாம், சில நாட்கள், சில வாரங்கள், சில மாதங்களில் சில பிரச்சனைகள் சரி பண்ணலாம், இல்லை அந்த சேலஞ்சை சரி பண்ண முடியும். சில சேலஞ்சஸை வருஷக்கணக்கில் கூட போய் அதை கடந்து போக முடியும். அப்போ நம்ம மனம் ஏற்றுக்கிடுச்சுன்னு சொன்னால் அங்கே பிரச்சனை இல்லை. ரியலி தேர் இஸ் நோ ப்ராப்ளம் அப்படின்னு ஓசோ சொல்கிறார், அடிக்கடி சொல்லுவார். ஓகே, நன்றி, வணக்கம்.